Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸசைஸ் 8.3ல 6th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க ஃபாலோவிங் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து மோடு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெயிட் எல்லாமே கொடுத்துருக்க நீங்களே நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். எதனால டிஸ்கண்டினியூஸுங்கிறப்ப இந்த இன்டர்வல் வந்து 34ல் வந்து முடியுது. அடுத்த இன்டர்வல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப திருப்பியும் 34ல் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அப்படி ஸ்டார்ட் ஆகிருந்துச்சுன்னா அது கண்டினியூஸ். ஆனால் இங்கே 34ல் முடிஞ்சு இங்கே 35ல் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்படின்னா இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்குது. இப்படி இருக்க இந்த டிஸ்ட்ரிபியூஷனை நான் கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றணும். எப்படின்னா இந்த லோயர் லிமிட்டில் வந்து 0.5 மைனஸ் பண்ணணும். அடுத்தது அப்பர் லிமிட்டில் வந்து 0.5 ஆட் பண்ணணும். அப்படின்னா இந்த 25ஓட ஒரு 0.5 மைனஸ் பண்ணனா 24.5 கிடச்சிரும். அடுத்து இந்த 34ஓட ஒரு 0.5 ஆட் பண்ணுறப்ப 34.5 கிடைக்கும். இதே மாதிரி இந்த டேட்டாவுக்கும் 0.5 மைனஸ் பண்ணனா 34.5. அடுத்து இங்கே எனக்கு 44.5 கிடச்சிரும். இப்போ இங்கேயும் 34.5 முடிஞ்சிருக்கு, இங்கேயும் 34.5 முடிஞ்சிருக்கு. அப்படின்னா இது கண்டினியூஸாக மாறிடுச்சு. இப்போ இங்கே 44.5 to 54.5. அடுத்தது 54.5 to 64.5. அடுத்தது 64.5 to 74.5. அடுத்தது 74.5 to 84.5ன்னுட்டு நான் இங்கே கொடுத்துருக்க டிஸ்கண்டினியூஸை கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷனாக மாற்றியாச்சு. ஆனால் இங்கே இருக்கிற ஃப்ரீக்வன்சியில் எந்த சேஞ்சுமே இருக்காது. 4, 8, 10, 14, 8, 6. இப்போ மோடு தான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, மோட் இஸ் ஈக்குவல் டு L ப்ளஸ் F மைனஸ் F1 டிவைடட் பை 2F மைனஸ் F1 மைனஸ் F2 இன்ட்டு சிங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இங்கே ஃபார்முலாவில் இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மாடல் கிளாஸ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கு ஹையஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கோ அதை தான் மாடல் கிளாஸ் சொல்லுவோம். இங்கே ஹையஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி எதுக்கு இருக்குன்னா 14 தான் ஹையஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா இங்கே 14 தான் எனக்கு மாடல் கிளாஸ். இந்த மாடல் கிளாஸோட லோயர் லிமிட்டை தான் வந்து எல்லுன்னு சொல்லுவோம். இந்த மாடல் கிளாஸோட லோயர் லிமிட்டுங்கிறப்ப எனக்கு 54.5. இதான் வந்து எனக்கு எல்லோட வேல்யூ. அடுத்தது எஃபோட வேல்யூ வந்து என்னென்னா, இந்த மாடல் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்க்கணும். 14ங்கிறது தான் எனக்கு ஃப்ரீக்வன்சி, அதான் எனக்கு எஃபோட வேல்யூ. அடுத்து F1ஓட வேல்யூ வந்து என்னென்னா, இந்த மாடல் கிளாஸுக்கு ப்ரிசீடிங், அதாவது முன்னாடி இருக்கிற வேல்யூவை தான் ஃப்ரீக்வன்சி தான் வந்து நம்ம F1ன்னுட்டு சொல்லுவோம். அது எனக்கு 10. அடுத்தது F2ங்கிறது என்னென்னா, இந்த மாடல் கிளாஸுக்கு சசீடிங், அதாவது அடுத்து இருக்கிற ஃப்ரீக்வன்சியை F2ன்னு சொல்லுவோம். அது எனக்கு 8. அடுத்தது சி என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து எனக்கு சி. அப்படின்னா 34.5ஐயும் 24.5ஐயும் மைனஸ் பண்ணால் 10 கிடைக்கும். அதே மாதிரி இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் 10, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் 10. எதை மைனஸ் பண்ணாலும் எனக்கு 10 தான் கிடைக்கும். அப்படின்னா சியோட வேல்யூ எனக்கு 10 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா மோட் இஸ் ஈக்குவல் டு எல்லோட வேல்யூ வந்து எனக்கு 54.5 ப்ளஸ் F வந்து எனக்கு 14 மைனஸ் F1 வந்து எனக்கு 10 டிவைடட் பை 2 இன்ட்டு Fோட வேல்யூ 14 மைனஸ் F1 வந்து 10 மைனஸ் F2 வந்து 8 இன்ட்டு சியோட வேல்யூ வந்து 10. அப்படின்னா இங்கே வேல்யூஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ண ஸ்டார்ட் பண்ணால் அப்படின்னா 54.5 ப்ளஸ் இங்கே 14ஐயும் 10ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு 4 கிடைக்கும். டிவைடட் பை 2 இன்ட்டு 14 வந்து எனக்கு 28 மைனஸ் 10 மைனஸ் 8ஓட வேல்யூ மைனஸ் 18 இன்ட்டு 10. அப்படின்னா 54.5 ப்ளஸ் 4 டிவைடட் பை 28ல் 18 போச்சுன்னா 10 கிடைக்கும் இன்ட்டு 10. அப்படின்னா 10ம் 10ம் கேன்சல். அப்படின்னா 54.5 ப்ளஸ் 4. அப்படின்னா மோடோட வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப எனக்கு 58.5 கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.